இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். கத்திரிக்காய் வந்து ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிச்சா, வாங்க கத்திரிக்காவில் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி பண்ணலாம். ବାଇଗଣ ଗୋଟେ ଟାଇପ୍ର କରିକି ବୋର୍ ଲାଗୁଛି ନା, ଆସନ୍ତୁ ଫିଙ୍ଗର ଚିପ୍ସ ଟାଇପ୍ର ବାଇଗଣ କରିବ। ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ। ଦୁଇଟା லாங்குவேஜில் நம்ம எட்டு சிக்கிப்ப கத்திரிக்காய் வந்து பெரிய கத்திரிக்காவை எடுத்துட்டு நம்ம பில்லரில் வந்து அந்த ஸ்கின் ஃபுல்லாகவே எடுத்துடணும். எடுத்துட்டு தண்ணியில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அது ஃபுல்லாக அதில் வந்துட்டு கட் பண்ண கத்திரிக்காவை வந்து நம்ம டிப் பண்ணிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சோம்னா அந்த கத்திரிக்காவோட கலர் வந்து மாறவே மாறாது. ବାଇଗଣ ବଡ଼ ବାଇଗଣ ଏମିତି ମାର୍କେଟରେ ମିଳୁଛି ନା, ସେ ଭିତରେ ସ୍କିନ୍ ସଫ୍ କାଢ଼ିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ପାଣିରେ ଗୋଟେ ସ୍ପୁନ୍ ଲୁଣ ପକେଇକି ରଖିକି ଏମିତି ବାଇଗଣକୁ ଟିକେ ଡିପ୍ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ଉପରେ ଗୋଟେ வெயிଟ୍ର ବର୍ତ୍ତନ ରଖିବା ଟାଇମ୍ରେ ବାଇଗଣ ବାହାରେ ଆସିବ ନାହିଁ। கத்திரிக்காய் மசாலா வந்து மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கரம் மசாலா, ஜீரக பொடி கொஞ்சம், அது கூட நீங்கள் இன்கேஸ் வந்து சிக்கன் மசாலா இருந்ததுனால போடலாம். சிக்கன் மசாலா யூஸ் பண்ணலன்னா காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுற மசாலா இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு, 1/2 ஸ்பூன் வந்து மைதா மாவு. மைதா மாவுக்கு எதுக்குன்னா அது ஃபுல்லாக ஒட்டுறதுக்காக। लूनो, हल्दी, जिंजर गार्लिक पेस्ट और गरम मसाला पाउडर, चिकन पाउडर दरकार न तो अपने चिकन पाउडर पकी पारिबो, नहीं तो चिकन 65 मसाला भी बढ़िया टेस्ट आसीबो। 2 स्पून है ना कॉर्नफ्लोर, 1/2 स्पून मैदा पाउडर, 1 स्पून है ना चावल पाउडर, सब पकी की बोल मिक्स करिबा पई दरकार। और जिंजर गार्लिक पेस्ट यूज करिबो तो यूज करिबो, बिना प्याज खाइबा टाइम रे जिंजर गार्लिक पेस्ट भी अवॉइड करि पारिबो। இது எல்லாமே போட்டு கொஞ்சமாக தண்ணியில் மசாலா வந்து கரெக்டாக கத்திரிக்காயில் ஒட்டுற மாதிரி இருக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்। நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா தான் கத்திரிக்காய் வந்து கரெக்டாக அது ஃபுல்லாக மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காக இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும்। உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து போட்டுட்டு இது பண்ண போகிற கோட்டிங், அதில் உப்பு வந்து கரெக்டாக செட் ஆகணும்। அதுக்காக लूणोना टिकी बेसे रोइबा ପାଇଁ ଦରକାର। कोण पाने मसाला मिक्स करला पर लास्ट ब्रेड क्रम्स रहना हम मिक्स करबा ପାଇଁ जाउची, से टाइम रे लूण ठीक रहइबो। कट करबा टाइम रे भीतर पुको अछि सब चेक करिकि करेक्ट रे कट करिकि रखिबा ପାଇଁ दरकार। छोटो छोटो लाइन रहइबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबो। இது கட் பண்ணும்போது உள்ள வந்து பூச்செல்லாம் இருக்கான்னு பார்த்துன்னு சின்ன சின்ன லைன் வந்தாவே கரெக்டாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு। அந்த இது வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு பேக் சைடில் அந்த காம்பு இருக்கிற சைடில் வந்து கொஞ்சம் திக்காகவே விட்டோம்னா தான் அது உடஞ்சி வராமல் இருக்கும்। மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க, ஏன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகாது ஆல்ரெடி மசாலா எல்லாம் போட்டதால்। இந்த சேம் மசாலா வந்து நம்ம கீழே இருக்கிற மசாலா வந்து சின்ன சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணோம்னா நல்லாயிருக்கும்। எப்போ பிரெட் க்ரம்ஸில் வந்து ஃபுல்லாக அந்த எல்லா கத்திரிக்காயும் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இதை மாதிரி இது பண்ணிடணும்। ଆଉ ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସରେ ନା ବାଇଗଣ ଫୁଲ୍ ମସାଲା ନା ଫୁଲ୍ କଭର୍ ହେଇଯିବ ନା, ସେମିତି ଏମିତି ଫୁଲ୍ କଭର୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଗ୍ୟାସ୍ରେ ନା ତେଲ ସବୁବେଳେ ହାଇରେ ରହିବା ପାଇଁ ଦରକାର। ହାଇ ରହିବା ଟାଇମ୍ରେ ସେ ବାଇଗଣ ନା ତେଲ ପିଇବ ନାହିଁ, ଆଉ ଟେଷ୍ଟ ବି ବେଶୀ கிறிஸ்பி ଆସିବ। ସେଇଥିପାଇଁ எண்ணெய் வந்து நல்லா ஹையில் இருக்கும்போது தான் கத்திரிக்காவை போடணும்। ஹை கரெக்டாக இருந்ததுன்னா தான் எண்ணெய் குடிக்காது கத்திரிக்காய், ப்ளஸ் அந்த கிறிஸ்பியும் வந்து கரெக்டாக வரும்। இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சைடில் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளவே அது நல்லா வெந்துடும்। ஒரு சைடு வெந்துட்டோன்னே இன்னொரு சைடு திருப்பி போடணும்। ஒரு சைடு ஃபுல்லாக கோல்டன் கலராக வந்துச்சு பாருங்க। ଆଉ ଗୋଟେ ସାଇଡ଼୍ରେ ଭଲ ସିଝିଗଲା ଟାଇମ୍ରେ ଗୋଲ୍ଡେନ୍ କଲର୍ ଆସିଯିବ, ସେ ଟାଇମ୍ରେ ସେମ୍ ହାଇରେ ରଖିକି ଗ୍ୟାସ୍ ଆଉ ଗୋଟେ ସାଇଡ଼୍ରେ ଚେଞ୍ଜ କରିକି ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଦୁଇଟା ସାଇଡ଼୍ରେ ନା ଭିତରେ ନା ମସାଲା ସବୁ ରହିବ, ସେ ହିସାବରେ ନା ଟିକେ ଟିକେ କାଢ଼ିକି ଛାଡ଼ିବା ଟାଇମ୍ରେ ସବୁ ଜାଗାରେ ଭଲ ସିଝେଇ ଦେବ। ସେଇଥିପାଇଁ ଦୁଇଟା ସାଇଡ଼୍ରେ ଗୋଲ୍ଡେନ୍ କଲର୍ରେ ସିଝେଇବା ଟାଇମ୍ରେ ଏଇଟା ପିଲାମାନଙ୍କୁ ଇଭିନିଂ ସ୍ନାକ୍ସ ବି। ଆଉ ବାଇଗଣ ମୋତେ ଭଲ ନାହିଁ, ମୁଁ ଖାଇବା ନାହିଁ, ସବୁବେଳେ ଆଳୁ ଫିଙ୍ଗର ଚିପ୍ସ ଖାଇବା ନା, ସେ ପିଲା ବି ଏମିତି ଆପଣ ବାଇଗଣ କରିକି ଦେବ ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଖାଇବ। କ'ଣ ପାଇଁ ନା ମୋ ଝିଅ ଖାଇବା ନାହିଁ, ମୁଁ କରିକି ଏଇଟା ଚେକ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ସେ ଏତେ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଖାଉଛନ୍ତି। ଆଉ ବାଇଗଣ କିଣିବା ଟାଇମ୍ରେ எମିତି କରିକି ଦେବା ପାଇଁ କହିକି ஆர்டர் भी ଦେଇଛନ୍ତି। பசங்க வந்து உருளைக்கிழங்கு மட்டும் தான் சாப்பிடுவாங்க ஃபிங்கர் சிப்ஸ்னா, மற்ற வெஜிடபிள் வந்து சாப்பிட மாட்டாங்க। நீங்கள் கத்திரிக்காய் இதை மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க। என் பொண்ணுக்கு வந்து நான் செக் பண்ண செஞ்சு அந்த கிறிஸ்பியோட சவுண்டும் வந்து நம்ம மேலே வந்து முறுக்கெல்லாம் இருந்தால் எப்படி கிறிஸ்பியாக இருக்கும் அந்த மாதிரி சவுண்டு வருது। அது கூட வந்து ஸ்வீட் மயோனீஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக வச்சுட்டு
இல்லைன்னா புதினா சட்னி வச்சு கொடுத்தாலும் பசங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் பொண்ணு பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றா. கத்திரிக்காய்ன்னு தெரியாமையே மறுபடியும் நான் சாப்பாடு செஞ்சு அது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே காலி ஆயிடுச்சு. நான் செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கத்திரிக்காய் தான் பண்ணி பார்த்தேன். அந்த சேம் மசாலால என் பையன் வந்து சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு அதுவும் ஃப்ரை பண்ணான். மசாலா வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி இதுவும் டேஸ்டியாக இருந்தது. और सेम मसाला ना टिक्के मसाला रे मो पिला ना छोटे छोटे आलू कट करके मसाला भी फ्राई करिबा पे जाउची. आज आम खाइबा पे रेडी हो गला भेंडी फ्राई छोटे प्याज पकी तापर से बैगन चिप्स आउ बॉडी पकी सोरसो पकी तरकारी सब वेजिटेबल पकी இன்னைக்கு எங்களோட சாப்பாடு வந்து ஃபிங்கர் சிப்ஸ் உருளைக்கிழங்கு நான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். மஸ்டர்டு அரைச்சி போட்டுட்டு ஒரு பொடி போட்டு ஒரு குழம்பு செய்வாங்க ஒரிசால, அந்த குழம்பு தான் நான் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபியும் நான் அப்டேட் பண்ணுறேன். இதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு ஃப்ரை ஐட்டம் தான். என் பசங்க சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க. ଆମ ଭିଡ଼ିଓ ଭଲ ଲାଗିବ ତ ଆପଣ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ।